ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸ் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம பெங்களூர் போகிறோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த vlog தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஏர்லி மார்னிங் பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன். சரி பஸ் ஸ்டாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். நம்ம ஊர்லேயே குளிர் தாங்க முடியல, அங்கே எப்படி இருக்குமோ தெரில. பவானிலேருந்து பெங்களூர் போயிட்டு வர போகிறோம் ஒன் டேயில். ஸோ அதான் பார்க்கலாம். போயிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம். அங்கே பஸ் எப்பயும் கரெக்ட் டைமுக்கு வராது. இருந்தாலும் நாங்கள் முன்னாடியே போயிட்டு நானும் ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நான் அப்பயும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பஸ்ஸு வந்தோன்னே கிளம்பியாச்சு. அப்புறம் ஏர்லி மார்னிங் அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், விடியாமல் பெங்களூரில் மடிவாலா பஸ் ஸ்டாப்பில் உட்காண்ட்ருந்தேன். சரி ஆட்டோ புக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் போக. அங்கே செம்மையான குளிரே தாங்க முடியல. எல்லோரும் ஸ்வெட்டர் மஃப்ளரோடு தான் இருந்தாங்க. அப்புறம் ஆட்டோ புக் பண்ணி கொஞ்சம் போகவே ஆஃபீஸ்கிட்ட போக விடிஞ்சிருச்சு. ஆனாலும் குளிர் தான் செம்மையாக இருந்துச்சு, தாங்கவே முடியல. நம்ம கிளைமேட்டை விட அங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்தனால அங்கே ஆஃபீஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டுருந்தேன். ஸோ ஆட்டோ விட்டு இறங்கி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். இங்கே நிறைய ஆஃபீஸ் இருக்கும் உள்ளாரே. நம்மளது வந்து 10th ஃப்ளோர் போகணும் லிஃப்ட்டில். ஸோ நடந்து போயிட்டு மேலே லிஃப்ட்டில் போய்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மேலே போயிட்டு மெயிலு அப்புறம் எதாவது பிங் எதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் மெயிலுக்கெலாம் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு சரி கொஞ்சம் பசிச்சது. ஃபுட் கோர்ட் போயிட்டு சப்பாத்தி அப்புறம் எக் புர்ஜி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு அகெயின் வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்குன்ட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடித்தேன். காஃபி மிஷின் இருக்குல்ல அதில். ஸோ காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் டைம் அப்போ பார்த்திங்கன்னா டெவ் டீம் பாட்லக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அப்புறம் வெஜ் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க என் ஃப்ரெண்டு. இன்னொருத்தி வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தா. அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் இருக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம். உப்புமாவுக்கு கடிச்சிக்க சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தா. இன்னொருத்தி வந்து சப்பாத்தியும் பன்னீர் காம்போவும் வாங்கியிருந்தா. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் பேல டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக. எங்கள் டீம்லேயும் சாண்டா கேம் விளாடுவோம். ஸோ எனக்கு வந்து வாட்ச் கிஃப்ட் கிடச்சிது. அந்த பிக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஆட்டோ புக் பண்ணி நான் போயிட்டுருக்கேன் மடிவாலாக்கு. ஸோ போகும்போது ஃபுல்லுமே அங்கங்கே லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. யூஸ்வலாகவே பெங்களூரில் இந்த மாதிரி கடை எல்லா பக்கமுமே லைட்டாக இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ்ன்றனால நெக்ஸ்ட் வீக் கிறிஸ்மஸ்னால இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் சாண்டா கிளாஸ் மாதிரிலாம் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கேயும் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே நம்ம ஊரை விடவே அங்கே வந்து கிறிஸ்மஸுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ பாருங்கள் மாலுக்கு வெளியில எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நியூ இயர் வரைக்குமே இப்படி தான் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே பாருங்கள் மாலுக்கு வெளியில் சாண்டா கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரின்ட்டு வீடியோ எடுப்போன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே மடிவாலா போயிட்டு பஸ் ஏறியாச்சு சேலம்க்கு. அப்புறம் பஸ் ஏறி போயிட்டுருந்தேன். ஸோ ஒன்ஸ் சேலம் ரீச் ஆனோன்னே ஹஸ்பண்டும் கிட்டும் வந்துட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிக் பண்ணோன்னே காரில் ஏறிட்டு அப்புறம் பையன் பார்த்திங்கன்னா பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்தான். குழந்தைங்கள விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாம் கில்ட்டு வந்து அப்படியே இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி எப்போயாவது வெளில போகும்போது நான் கடையில் வாங்கி சாப்பிடுவேன் நைட்டு. ஸோ பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.